ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கில்லர் பீட்டரோட சீசன் 2 எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல அவன் வந்து அந்த ஸ்வாட் ஸ்டைலில் நின்று இருப்பாள். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா அந்த பையன், அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். எப்படி இவனால இதை பண்ண முடியுது? அவனோட ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. இவன் பண்ற அந்த போஸ் அது வந்து அப்படியே அவன மாதிரி தான் இருக்கு. அந்த கோஸ்ட் பொண்ணு சொல்றான், ஆமா என்ன பண்ண நீ ட்ரை பண்ற? ஷோ அப் பண்றதுக்கு நீ ட்ரை பண்றியா? சுத்தமா வேலைக்கு ஆகுது. உன்னால எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ இங்கே சாக போற. ஆனாங்க இப்போ அவனுக்கு புரியுது, நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை பார்க்கும் போது ரொம்ப டேஞ்சரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதனால அங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட அவன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். இந்த மாதிரி நான் வந்து பாத்துக்கிறேன், அவனை பார்க்கும் போது சாதாரணமா எனக்கு தெரியல, நான் வந்து அவன் கூட சண்டை போடுறேன். இல்ல வேணாம், நானே சண்டை போடுறேன். இல்ல நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து பாத்துக்கிறேன், அதான் சொல்றேன்ல நான் வேணான்னு. இந்த கோஸ்ட் பொண்ணோட கண்ணை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த பொண்ணை தடுக்க முடியாதுன்னு ஆளிக்க புரியுது. இதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு 2000 பேரை போட்டு தள்ளிருப்பாங்க. அந்த டைம்லயே இவளோட கண்ணு இந்த மாதிரி தான் இருக்கும். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது உங்களோட ஆளுங்களை போட்டு தள்ளின கேங் முன்னாடி போய் இவங்க நிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த பாஸ் சொல்றான், நாளை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இங்க 2000க்கும் மேல நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நீ வச்சுன்னு இருக்கிறது வெறும் சாதாரணமான ஸ்வாடு தான். ஸ்வாடு வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. உன்னை எல்லாருமே என்ன சொல்றாங்க, கோஸ்ட் ஸ்வாடா? அதெல்லாம் நல்லா இல்ல. நீயும் யோசிச்சு பாரு, என் கிட்ட கன் இருக்கு. ஸ்வாட கம்பேர் பண்ணா கன் வந்து ரொம்ப வேகமாந்து. அதே மாதிரி உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மாவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு என்ன டவுட்னா, உன்னோட ஃபேஸ் கட் ஒண்டி அப்படி இருக்கா, இல்லன்னா உன்னோட பாடி பார்ட்ஸ் மத்ததும் அப்படிதான் இருக்கா? வேணா இங்க வரியா, நான் உனக்கு செக் பண்ணி சொல்றேன். கேட்டவ இன்னமும் கடுப்பாவா. இந்த டைம்ல தான் அவனோட லுக்கே ரொம்ப பயங்கரமா மாறி இருக்கும். அந்த ஆளும் சொல்லான்னு போவானா, திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேரும் அங்க ஆளை காணும். எப்போ எப்படி அவ காணாம போனா? எப்படின்னு இல்ல, அது எப்போ தான் மேட்ரு. அந்த ஆளோட உடம்ப பார்த்தா பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அந்த ஆளு பின்னாடி தான் அந்த கோஸ்ட் பொண்ணு இருக்கா. சம வேகமா வந்து ஆளோட தலையை அப்படியே துண்டாக்குறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் நாங்க வந்து கொல்ல ஆரம்பிச்சோம், அதுவும் எங்களோட வெப்பனை வச்சு. என்ன வெப்பன் நம்ம போக போகவே பார்க்கலாம். சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வந்து அவ பார்த்தா ஷூ எல்லாம் அவுக்குறா. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. எதுக்கு இவ ஷூ அவுக்குறா? எனக்கு தெரிஞ்சு அவளோட ஸ்பீடை இன்னமும் ஏத்துறதுக்கு இப்படி ட்ரை பண்றா. அவளோட வெப்பன் ஒரு ஸ்வாடு. அதே மாதிரி அவளோட வெயிட் கம்மி ஆகும் போது அவளோட ஸ்பீடு ரொம்ப அதிகரிக்கும். அதுக்காக தான் இப்படி பண்றலாம். என்ன கோஸ்ட் பொண்ணு சொல்றா, நீ வந்து ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம், இதை எதுக்கு பண்றன்னு உனக்கு கூடிய சீக்கிரத்துல தெரியும். ஸ்வாடு செயின்ட் அவனுக்கே நான் காட்டாத சில பல விஷயத்த உனக்கு காட்ட போறேன். அதே மாதிரி நான் எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கேன் அதை பத்தியும் உனக்கு தெரிய போகுது. அவ சம வேகமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை நம்ம பீட்டர் எதிர்பார்க்கல. அவ மூவ் பண்ற வேகத்தினால நம்ம பீட்டரால அங்க எதையுமே கவனிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அவ ரொம்ப ஸ்பீடா மூவ் பண்றா. இந்த அட்டாக்ஸையும் எப்படி அவன் தடுக்கிறான். அங்க தடுக்கும் போது பக்கத்துலயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ தாக்குறா. இதனால அந்த பூமியே கிராக் ஆகுது. எனக்கு புரியல, எப்படி இவ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா? எனக்கு நல்லாவே தெரியுது நீ இதை பத்தி தான் யோசிக்கிற. அதாவது நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. எல்லாருமே ஒரே மாதிரி தான், அதனால தான் எல்லாருமே தோத்து போறாங்க. திரும்ப அவ பயங்கர வேகமா அங்கேயும் இங்கே போறாளா. இப்பதான் நம்ம பீட்டருக்கே புரியுது, அவளோட கால்ல ஏதோ ஒரு விதமான ஷூவை போட்டிருக்கா. அதோட பேரு கோஸ்ட் ஷூவா. அதை போட்டு இருக்கும் போது அவளோட ஸ்பீடு ரொம்ப அதிகரிக்கும். அதனால தான் அவ வேணும்ட்டே ஷூவை கைட்டனா, அதாவது வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவ கைட்டவே இல்லை. இதை வச்சு அவளோட மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி ரொம்ப வேகமா நகர முடியும். இதே மாதிரி அவன் நகர ஆரம்பிக்கிறாங்க. பீட்டரும் அங்க இருக்கிற சரக்கு பாட்டில பயங்கரமா அங்கேயும் இங்கே போட்டு உடைக்கிறான். இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். இருந்தாலும் அந்த கோஸ்ட் பொண்ணு நித்திர மாதிரியே இல்ல, அங்க பயங்கரமா தாக்கினே இருக்கா. அங்க இந்த மாதிரி கோஸ்ட் பொண்ணு பயங்கரமா தாக்கும் போது வெறுமா பின்னாடி ஒண்டி தான் போறான், வெறுமா தடுக்கிறான். அவ்வளவுதான். நான் எதுக்கு இதை பண்றான்? ஏதோ ஒரு தப்பான விஷயமா இருக்கு. ஏன்னா அவன் ஒரு வாட்டியும் எல்லா அட்டாக்கையும் வெறுமா டாச் பண்றான். அவனா பின்னாடி போகிறான். அவ்வளவுதான். நான் என்ன விஷயம்? அவன் வந்து மேடமோட அட்டாக் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றானா? எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இவனால பிளாக் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் மேடமோட அட்டாக்க. இதனால அந்த பாடி கார்டும் அப்படியே தடுக்கிறான். மேடம் இருங்க, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் அதுல தப்பா இருக்கு. நான் அவனை பாக்குறதுக்கு சாதாரணமா எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு தான் அவன் பிளான் பண்றான். எனக்கு தெரியும், வாயை முட்டு நீ சைடாரு, எங்களோட சண்டைக்கு இடையில நீ வரக்கூடாது. ஆமா என்னப்பா ஆச்சு? நீ ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டியா? வேணும்னா உன்னோட ஹெல்ப் பண்ணி கேட்கலாம். ஸ்டார்டிங்ல ஏதோ என்ன கத்தினிருந்த, அதாவது நான் ஒண்ணுமே இல்ல, நான் பயங்கரமா பேசின்னு இருக்கேன்னு. ஆனா இப்ப பார்த்தா நீ தான் அங்க பேசின்னு இருக்க. ஆனா உண்மையை சொன்னா நீ வந்து வெறுமா அவனை காப்பி பண்ணிருக்கலாம். ஸ்வாட் செயின்ட் சைமன் அவனை கம்பேர் பண்ண நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. கேட்டோன்னே அவர் ரொம்ப கடுப்பாகிறா. அவ திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறா. அங்க தாக்கும் போதே அந்த கோஸ்ட் பொண்ண சொல்றான், ஸ்வாட் செயின்டோட அந்த டெக்னிக்கை காட்டுறேன்னு நீ சொன்ன, எங்க நீ காட்டவே இல்ல. இப்பதான் அதை காட்ட போற, கடைசியாச்சு நீ காட்டுவியா? ஏன்னா நீ சாக போற. ஆமா நான் வந்து காட்ட போறேன். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து அங்க சைமன் வந்து சொல்லியிருப்பான், ஆமா என்னைக்காச்சும் ஒரு நாள் நானும் உன்ன மாதிரி
ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவல, எதுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும், நீ வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, இதுக்கும் மேல உன்னோட அந்த டெத் ப்ளோ அதை பத்தி நான் சொல்லவா வேணும், அதை நீ கிரியேட் பண்ணதுல இருந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, இந்த உலகத்திலேயே நீ தான் ஒரு பெஸ்ட் ஸ்வாட் மேனா இருக்க. சீன் அப்படியே பிரசன்ட் கொடுத்து அந்த டெட்லியஸ்டான ஸ்வில்லிங் ஸ்வாட் டெக்னிக், அந்த ஸ்வில்லிங் கட் அவன் பண்றான். ரெண்டு பேருமே தாக்கிக்கிறாங்க. கடைசியில அந்த பொண்ணு சொல்றா, நான் எதிர்பார்க்கல நீ எப்படி என்னோட அட்டாக்ஸை பிளாக் பண்ணனு, அது சிம்பிளான விஷயம், நீ எவ்வளவுதான் ஃபாஸ்டா இருந்தாலும் உன்னோட மூமெண்ட்ஸ் அதை என்னால பார்க்க முடியுது, எப்படி பார்த்தாலும் நீ அட்டாக் பண்ண வந்துதான் ஆகணும், வெறுமா என்னோட ஸ்வாட நான் தூக்கினேன், அதே மாதிரி தான் நீ கடைசியா வரும்போது அவனை பார்த்துட்டேன், அந்த ஸ்வில்லிங் ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு என்னோட நிலைமையை நான் இப்படி ஆக்கிட்டேன். அங்க இப்போதான் அவ பாக்குறா, அவளோட ஒரு கை அப்படியே துண்டா கிடக்குது. அதனால அவ பயங்கரமா கத்துறா, எனக்கு என்ன ஆச்சு, எப்படி ஏற்பட்டது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி அவனை நான் எப்படியாச்சும் கொல்லணும் மேடம், நீங்க வந்து ஓகே தானா, எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் நீ கொல்லணும் அவனை, என் கிட்ட இருக்கிற எல்லா பர்ஃபியூமையும் அங்க நீ போட்டு விடு, வந்து செத்தே ஆகணும் என் கையால. திடீர்னு எல்லா பர்ஃபியூமையும் அவன் போட்டு உடைக்கிறானா, இதனால அங்க ஒரே புகை மூட்டமா இது எல்லாமே அந்த பர்ஃபியூம் தான். பீட்டருக்கும் ஞாபகம் இதை தான் அவ ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணா. அதனால பீட்டரோட மைண்டோ ஒரு மாதிரி பிளாங்க் ஆச்சு. அந்த பர்ஃபியூமும் நம்ம பீட்டரை நோக்கி வந்தா அந்த பொண்ணு சிச்சிங்கன்னே சொல்றா, அவ்வளவுதான் உன்னால தப்பிக்க முடியாது, மரியாதையா அந்த பீட்டரை இங்க வர சொல்லு, தேர் வந்தா ஒண்டிதான் உன்னால இங்க தப்பிக்க முடியும், ஏன்னா எப்படி பார்த்தாலும் நானும் செத்துன்னு இருக்கேன், நான் எப்படியாச்சும் அவனை மீட் பண்ணணும், என்ன பண்றது, பீட்டர் இங்க வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, ஏன்னா நீயும் இங்கே சாக போற, நான் யாராலையுமே இதை தடுக்கவே முடியாது. ஸோ இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எபிசோட் சின்னதா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சாப்டர் ரொம்ப கம்மி தான், நம்ம போக போக நம்ம லென்த்தாவே பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு. ஏன்னா இன்னமும் அந்த பாடி கார்டு அவன் இருக்கான், அவன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, அவனும் பயங்கரமானவன் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஆச்சுன்னு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.